டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. பீகார் முதல்கட்ட தேர்தலில் 65.08% வாக்குகள் பதிவானதாக இறுதி புள்ளி விவரத்தை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு என விளக்கம். நான்கு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலுக்கு கோவை மற்றும் திருப்பூரில் உற்சாக வரவேற்பு. ட்ரம்ப் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டினாரா என்பதை கூற வேண்டும் என மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். காங்கிரஸை துப்பாக்கி வைத்து தேஜஸ்வி மிரட்டினார் என மோடி பேசியிருந்த நிலையில் பதில் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டமாக அறிவு திருவிழா ஏற்பாடு. வள்ளுவர் கோட்டத்தில் 50க்கும் அதிகமான அரங்குகளுடன் புத்தக காட்சியை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். வரலாறு தெரியாதவர்கள் திமுகவை மிரட்டி பார்க்க நினைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கட்சி தொடங்கியவுடன் அடுத்த முதல்வர் என அறிவிக்காமல் களப்பணியாற்றியவர்கள் திமுகவினர் எனவும் பெருமிதம். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் குற்றச்செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல், திருவாய்மூர் விஏஓ மரணத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டை வழங்க கோரி டிசம்பர் 12ஆம் தேதி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு எதிரில் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ஐம்பத்து 9வது பிறந்த நாளை கொண்டாடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. எடப்பாடி கே. பழனிசாமி, கமல்ஹாசன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி உள்ளிட்டோர் வாழ்த்து. மகளிருக்கு மானியத்துடன் வழங்கப்பட்ட பிங்க் ஆட்டோவை ஆண்கள் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும். புகார்கள் எழுந்ததை அடுத்து சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பிரபல ரவுடி நாகேந்திரன் இறக்கவில்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பகீர் புகார். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அரசு தப்ப வைத்து விட்டதாக ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பு பரபரப்பு குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. ராமேஸ்வரம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை.
வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு. தேனி, மதுரை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளையும் தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நவம்பர் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பருவமழை மீண்டும் தீவிரமடையும். சென்னையில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசமான அளவில் பதிவு. சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. விசா கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குகிறது அமெரிக்கா. உடல் பருமன், நீரிழிவு உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பின் விசா கிடைக்கும் வாய்ப்பு குறையும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க ஆப்கானிஸ்தான் தயங்குவதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. சாதாரண பட்டன் போன் மூலம் UPI பண பரிமாற்ற வசதி அறிமுகம் செய்ய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திட்டம். இந்தியாவில் கடந்த அக்டோபரில் வரலாறு காணாத வாகன விற்பனை. ஒரே மாதத்தில் விற்பனை 40% அதிகரித்து 40 லட்சத்தை தொட்டதாக வாகன விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 11,300க்கு விற்பனை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை வென்றது இந்திய அணி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல்.